விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இன்றைய நாளில் சென்னை ரசிகர்களை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான ஒரு மனநிறைவான ஒரு நாள் என்று சொன்னால் அது ஒன்று மிக இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்று ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்ட திருவிழாவை ஏற்பாடு செய்திருந்தது சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்திலே. அந்த போட்டியை பொறுத்தவரையில், அந்த விழாவை பொறுத்தவரையில் பல நிகழ்வுகள் அரங்கேறியிருந்தன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய முன்னாள் வீரர்கள் பலர் அணிவகுத்து இந்த போட்டிகளிலே பங்கேற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நாள் வீரர்களுக்கும் முன்னாள் வீரர்களுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான ஒரு போட்டியும் இன்றைய நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில், இந்த போட்டியில் முன்னாள் வீரர்கள் என்றால் சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹேடன், லக்ஷ்மிபதி பாலாஜி, இதே போன்று கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தினுடைய மகன் அனிருத்தா ஸ்ரீகாந்த், ஜகாட்டி உள்ளிட்ட பல வீரர்கள் இதிலே பங்கெடுத்திருந்தார்கள். மேத்யூ ஹேடன், மைக் ஹசி உள்ளிட்ட பல வீரர்கள், சென்னைக்காக விளையாடிய பல வீரர்கள் இந்த போட்டியிலே பங்கேற்றிருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. சென்னை ரசிகர்கள் ரசித்து பார்த்த பல வீரர்கள் இந்த முன்னாள் வீரர்கள் இந்நாள் வீரர்களுக்கு இடையிலான போட்டியிலே பங்கேற்றார்கள். இது ஒரு பெரிய போட்டி கிடையாது. ஒரு வீரர்களுக்கு அதாவது ஒரு ஓவர் வழங்கப்படும். அந்த ஒரு ஓவரிலே அவர்கள் துடுப்படுத்த ஆடுவார்கள். தோனி விக்கெட் காப்பாளராக இருந்தார். இப்படி மேத்யூ ஹேடன், மைக் ஹசி உள்ளிட்டவர்கள் இன்றைய போட்டியிலும் கூட தங்களுடைய அதே திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக மேத்யூ ஹேடன் குஜராத் டைட்டன்ஸினுடைய பேட்டிங் கோச்சாக இருக்கிறார். முத்தையா முரளிதரன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடு இருக்கிறார். இப்படி பல பிரபலங்கள், சென்னைக்காக விளையாடிய பல பிரபலங்கள் இப்போது வேறு அணிகளோடு இருக்கிறார்கள். டிவான் பிராவோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸினுடைய பந்துவீச்சு பயிற்சியாளராக இருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த அணிகள் சென்னையினுடைய இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். இதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களுடைய பிரத்யேகமான நன்றியை தெரிவித்திருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. முன்னாள் வீரர்கள் இப்போது வேறு அணிகளில் இருக்கின்ற காரணத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக அவர்கள் அணிந்த சீருடை இந்த ஆண்டுக்கான சென்னை அணியினுடைய சீருடை கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று மட்டும்தான் அந்த சீருடையிலே பொறிக்கப்பட்டிருந்தது. சிஎஸ்கே என்று மட்டும் பொறிக்கப்பட்டிருந்ததே தவிர பெரிய அளவிலான அனுசரணையாளர்களுடைய எந்த லோகோவும் அந்த சீருடையில் இடம்பெற்றிருக்கவில்லை என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இந்த கண்காட்சி போட்டிக்கு பின்னர் சிவகார்த்திகேயனும் கூட இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். ஏஆர் ரஹ்மானினுடைய இசை நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்தது. சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்வில் பல விடயங்களை தோனியோடு பேசியிருந்தார். ஒரு ஃபேன் போயாக சிவகார்த்திகேயனுடைய விடயங்களை இன்றைய நாளிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் சொல்கிறார், வெற்றி தோல்வியை கடந்த ரசிகர்கள் இந்த அணியை ஆதரிப்பதால் தான் இது ஒரு குடும்பம் என்கிறோம். சிஎஸ்கே ஃபேமிலி என்று சொல்லி குறிப்பிட்டார். சிஎஸ்கே ஒரு இமோஷன். அதனால் தான் தோனி மைதானத்துக்குள் வருகின்ற போது அத்தனை ஆர்ப்பரிப்பு. தோனி சார், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் 25 கிலோமீட்டர் தொலைவில் ECRல் இருக்கிறேன். அங்கு வரைக்கும் உங்களுக்கான ஆர்ப்பரிப்பு என் காதுகளில் கேட்கிறது என்று சொல்லி சிவகார்த்திகேயன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தோனி சார், உங்களை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறேன். சேப்பாக்கத்தின் அத்தனை ஸ்டாண்டுகளில் இருந்தும் உங்களை பார்த்திருக்கிறேன். முதன் முறையாக உங்களை இவ்வளவு நெருக்கமாக பார்க்கிறேன். கோடிக்கணக்கான ரசிகர்களைப் போல எனக்கும் உங்களை பிடிக்கும். உங்களின் தலைமைத்துவம் அத்தனை அபாரமானதாக இருக்கிறது என்று சொல்லியும் சிவகார்த்திகேயன் குறிப்பிட்டிருக்கிறார். இதைவிடவும் தோனியோடு சின்ன ஒரு சம்பாஷணை போயிருக்கிறது இந்த நிகழ்விலே என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சிவகார்த்திகேயன் தோனியிடம் சொல்கிறார், தோனி சார், உங்களிடம் ஒரு முறை ஓய்வு குறித்து கேட்கையில் டெஃபினெட்லி நாட் என்கிறீர்கள். ஒவ்வொரு சீசனிலும் நீங்கள் அதையே சொல்ல வேண்டும் என்று சொல்லி தோனியிடம் கேட்க, தோனி அது ரொம்ப கடினம் என்று சொன்னார். நீங்கள் 60 வயது வரை ஆட வேண்டும் என்று சொல்ல தோனியினுடைய பதில், ஃபிட்னஸ் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி தோனியினுடைய பதில் வந்திருந்தது. சிவகார்த்திகேயன் மீண்டும் சொன்னார், நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல தோனி சிரித்துக் கொண்டே ஐ வில் ட்ரை என்று சொல்லி அந்த சம்பாஷணை முடிக்கப்பட்டது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. ஒரு விறுவிறுப்பான ஒரு விஷயமாக இன்றைய நாள் சென்னை ரசிகர்களுக்கு கழிந்திருந்தது. முத்தையா முரளிதரன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். சென்னை அணிதான் நான் ஆடிய முதல் பிரான்சைஸ் அணி. முதல் 3 ஆண்டுகளும் நான் சென்னை அணிக்காக ஆடியிருந்தேன். அதன் பிறகு வேறு சில அணிகளுக்கும் ஆடினேன். ஆனால் சென்னைக்காக ஆடிய அந்த 3 ஆண்டுகள் தான் மகிழ்ச்சியான நாட்கள். நாங்கள் ஒன்றாக ஆடி முதன்முறையாக கோப்பையை வென்றோம் என்று சொல்லி இந்த ரோ 26 என்று சொல்லப்படுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டிருந்த முத்தையா முரளிதரன் தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது.
சுரேஷ் ரெய்னா இந்த நிகழ்விலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், ரசிகர்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சென்னை எனக்கு சொந்த ஊர் போன்றது. தோனி இன்னமும் அணியை வலுவாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு எனக்கு கொடுத்திருக்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி. தோனியின் கீழ் இளம் வீரர்கள் நிறைய கற்று இந்த முறை கோப்பையை வெல்வார்கள் என்று சொல்லி ரோ 26 நிகழ்விலே சுரேஷ் ரெய்னா தன்னுடைய கருத்துக்களை சொல்கின்ற போது நம்ம சஞ்சு சாம்சன் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்படி ஒரு அணியில் இணைந்ததில் பெருமகிழ்ச்சி. அடுத்த 2 மாதங்களுக்காக ஆர்வமுடன் காத்திருக்கிறேன். பந்தை பார்த்து சுத்துறோம், எல்லா பந்திலையும் சிக்ஸர் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வில் சஞ்சு சாம்சன் கருத்துக்களை பகிர்ந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே நேரத்தில் சிஎஸ்கே ஜொலிக்குது பாரு, மஞ்சள் ஜேசிய போடு, அடங்காத சிங்கத்தை பாரு, எதிர்த்து நின்று ஜெயிப்பது யாரு என்று சேப்பாக்கத்தின் இந்த சிஎஸ்கே ரோ 26 நிகழ்ச்சியிலே வராக நதிக்கரையோரம் பாடல் வரிகளை மாற்றி AR ரஹ்மான் பாடி அசத்தி இருந்தார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. தோனிக்காக ஒரு பாட்டு, நீ சிங்கம் தான் என்கின்ற பாட்டு, இது மாத்திரமில்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு படையப்பாவிலே வந்த ஒரு பாடல், இதே போன்று சுரேஷ் ரெய்னாவிற்கு என்று சொல்லி AR ரஹ்மானும் தன்னுடைய அட்டகாசமான அசத்தலான விடயங்களை இன்று அரங்கேற்றி இருந்தார் என்பது நினைவுபடுத்தத்தக்கது. ரசிகர்களுக்கு ஒரு பெரு விருந்தான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய பெற்றிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய உரிமையாளர்களுக்கும் அணி நிர்வாகத்தினருக்கும் உண்மையில் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். நாங்கள் 2008 முதற்கொண்டு சென்னையை பார்த்து ரசித்த அந்த கால நினைவுகள் எங்களுக்கு மீண்டும் வந்திருக்கிறது என்பதில் எதுவிதமான ஐயமும் இல்லை. இதே மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கும் பெருக்கெடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். இதே நேரத்தில் இன்று சிஎஸ்கே இன்னொரு விடயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த ICC ஹால் ஆஃப் ஃபேம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயரிய கௌரவத்தை ICC வழங்கும். ICC உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெறுகின்ற முக்கியமான தருணங்களில் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் விருதுகள் அறிவிக்கப்படும். டிராவிட், அதே போன்று கும்ப்ளி, கவாஸ்கர் உள்ளிட்ட பலர் இந்தியா சார்பிலும் இலங்கை சிறப்பிலே முத்தையா முரளிதரன், சங்கக்கார, மகேல ஜெயவர்தன் ஆகியோரெல்லாம் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் விருதுகளை வென்றிருக்கிறார்கள். இதே மாதிரி சிஎஸ்கே என்று ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. சிஎஸ்கேயினுடைய ஹால் ஆஃப் ஃபேம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விருது அது முதன்முறையாக சுரேஷ் ரெய்னா மற்றும் மேத்யூ ஹேடனுக்கு இன்றைய நாளிலே வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இந்த விடயங்களிலே நீங்கள் பார்த்து ரசித்த முக்கியமான விடயங்கள் அல்லது நான் சொல்ல மறந்த விடயங்கள் என்ன என்பதை நீங்கள் வேண்டுமாக இருந்தால் கமெண்ட் பகுதியிலே பதிவிடலாம் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லையம்பலம் தரணிதரன்.